ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது டே 3 ட்ரிப். இன்னைக்கு ஒரு தீம் பார்க் வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அதை சாப்பிட்லான்ட்டு நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன். காலையிலே பசங்களாம் எழுந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சூப்பர் 8 அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் என்னென்ன இருந்துச்சுன்றது காட்டுறேன். இந்த சைடு தான் ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஜூஸ் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நானும் லோகனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லோகன் பார்க்க தான் பிளேட் அப்படி இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஹாஃப் தான் சாப்பிட்டான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆர்வமாக எடுப்பேனே தவிர அதுக்கப்புறம் சாப்பிட்றதில்ல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்களுக்கு 40 மினிட்ஸ் ட்ரைவ். அதனால் கிளம்பியாச்சு. நாங்கள் மட்டும்தான் போகிறோம். ஃப்ரெண்டோட ஃபேமிலி வரல. அவங்க நாங்கள் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது பிக்கப் பண்ணிக்குவோம் அவங்கள. நாங்கள் வாட்டர் தீம் பார்க் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 10 to 5 இந்த தீம் பார்க்கோட டைமிங்ஸு. நாங்கள் ஒரு 9:50க்கெலாம் போயிட்டோம். ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அதை நம்ம காட்டிட்டு உள்ளே நம்ம போக வேண்டியது தான். நாங்கள் ரொம்ப ஏர்லியாக போனதுனால ரொம்பலாம் கூட்டம் இல்லை. ஸோ நாங்கள் போனோடனே வரிசையாக எல்லா ரைடுமே பண்ணோம். இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈகனுக்கு வாங்கினது. இதே ஏஜில் ஒரு அவனு அப்போது 5 இயர்ஸு. நாங்கள் ஒரு ஜூக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும்போது நாங்கள் இதில் வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ரொம்ப நேரம் நடக்க முடியலன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே பெரிய ஒரு அந்த 3 to 5 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க பார்க், வாட்டர் பார்க்கோட நேம் நோவாஸ் ஆர்க். யூஎஸில் லார்ஜஸ்ட் வாட்டர் பார்க்குன்னு இதை சொல்லுவாங்க. நம்ம என்ட்ரானோடனே மேப் இருக்கும். இந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம எங்கெங்கே போகணுமோ போகலாம். அன்றைக்கி ஆனால் லேசி பூல்னு ஒன்று இங்கே இருக்கும். ரொம்ப லாங்கஸ்ட்டு, ரொம்ப தூரம் போகலாம் நம்ம. ரொம்ப அந்த டியூப்பில் உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக போகலாம். பட் அது க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இது வழியாக நம்ம என்ட்ரானோன்னா உள்ளே வாட்டர் தீம் பார்க் நம்ம உள்ளே போய் ரைடெலாம் பண்ண வேண்டியதுதான். இப்போ என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா வேவ் பூல் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். வேவ் பூல் நாங்கள் லாஸ்ட்டாக தான் பண்ணணும். நாங்கள் ஃபஸ்ட்டு வரிசையாக எல்லா ரைடும் போயிடலான்ட்டு நாங்கள் அப்படியே போனோம்.
லைஃப் ஜாக்கெட் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து போட்டுட்டு அப்புறம் வந்து நாங்க ரொம்ப முன்னாடியே போணும்னு சொன்னோன்னே, அதனால வந்து ரொம்ப ரஷ் எல்லாம் இல்ல. அந்த டைம்க்கு இல்ல. வரிசையா வந்து ரைடுக்குலாம் கூட்டம் இல்லாதம்போதே போயாச்சு. இந்த ரைடு வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க வந்து ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்காது. அதனால வந்து இதில வந்து போனாங்க பசங்க. திரும்ப திரும்ப இதில தான் போனானுங்க. லோகனும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். லோகனுக்கு வந்து 2, 3 ரைடு தான் வந்து அலோ பண்ணாங்க. ஸோ அதுதான் நாங்க அதிகமா போனோம். வரிசையா அதுக்கு அடுத்து நமக்கு நெறைய ரைடு இருக்கும். இது உள்ள போனோம்னா. இது உள்ள வந்து ஒரு 2 ரைடு வந்து போனாங்க. 2, 3 ரைடு வந்து போனோம் நாங்க. நான் அதிகமா போகல. இப்ப இந்த டியூப் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்ப ஒருத்தவங்களா வரும்போது இறங்குனோனே இந்த சைடு இப்படி போகும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே வரிசையா ஒரு ஒரு டியூபா வந்து மேல போய் கலெக்ட் பண்ணி, அங்க நம்ம என்டர் ஆற இடத்துக்கு வந்துரும். ஸோ அடுத்து போற ரைடு வந்து இதுதான். இது பார்த்தீங்கன்னா, உள்ள பயங்கர டார்க்கா இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து வெளியிலேருந்து நமக்கு அது சிம்பிளா தெரியும். பட் உள்ள வந்து ஒரு ஒரு ரைடுமே பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த அந்த தண்ணியோட அந்த ஒரு த்ரில்லா இருக்கும் வர்றது. அதுவும் இதில வந்து டார்க்கா இருக்கும் உள்ள. கொஞ்சம் பசங்களுக்கு பயமா தான் இருந்துச்சு. இந்த ரைடு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாவும் இருக்கும். அதிகமா போனது அந்த ஃபர்ஸ்ட்டு டியூப்ல போனதும், இதுவும் வந்து ரொம்ப நெறைய தடவ பண்ணானுங்க. லோகன் வந்து பர்ட்டிகுலரா லோகன் தான் வந்து போகணும் போகணும்னு அவங்க அப்பாவ கூட்டிட்டு போயிட்டே இருந்தான். இது வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா நல்லாருக்கும். ரொம்ப தூரம் வர மாரி இருக்கும். நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் எடுத்துட்டு போயிருந்தேன். நான் வந்து ஈகன்ட்ட குடுத்து அத எடுக்க சொல்லியிருந்தேன். போணுமா? நீ தண்ணி குடிச்சல்ல இன்னொருக்க போணுமா? தண்ணி குடிச்சாலும் போணுமா? குளிருது தண்ணி குடிச்சா ஆனாலும் போணுமா? சரி. இப்ப அந்த ரைடு வந்து ஈகன் கையில வந்து ஃபோன் குடுத்து நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அவன் எந்த அளவுக்கு எடுத்தான்றது பார்த்தா தெரியும். பட் ஓரளவு நல்லா தான் வந்திருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு ரைடுக்கும் எடுத்துட்டு போக முடியல அவனால. அ அவங்க அப்பா வந்து லோகன வச்சிருந்ததுனால அவங்களும் எடுக்கல. சரி முடிஞ்ச அளவு வந்து நாங்க கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் தூரம் நம்ம இப்படியே ஒரு ஒரு ரைடுக்குமே இந்த மாரி நம்ம ரொம்ப தூரம் ஏறி நடந்து போய், அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி வரணும். நாங்க போன ரைட்லாம் ஸ்டார்ட்டிங்லேயே இந்த பாருங்க ரஷ்ஷே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ரஷ் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்க்கலாம். இப்ப நாங்க வந்து இந்த வாட்டர் பார்க்கோட நடுவுல இருக்கோம். பாதி தூரம் வந்து பாதி ரைடு வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்ப போறது வந்து முக்கியமான ஏரியா. அதாவது வந்து நல்ல த்ரில்லிங்கான இடம்லாம் த்ரில்லிங்கான ரைடெல்லாம் வந்து இங்க தான் இருக்கும். ஈகன் அப்பாவும் போனாங்க. ரஷ் இல்லாததில வரேன்ட்டு சொல்லி போனாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிட்டு சிட்டு பசங்க வந்து இங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க வேவ் பூல். இங்கே இருக்கிற நிறைய ரைடு வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இங்கே இருக்கிற எல்லா ரைடுமே போனேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே விஸ்கான்சன் டெல்ஸு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தடவை வந்து கிட்ஸுக்கு போக வேண்டியதாக நாங்கள் பார்த்து போனோம். ஏன்னா அவனுங்களுக்காக தான் மெயினாக வந்தது. அதனால்
போனதிலே இந்த ரைடு தான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நல்லா இருந்தது. போட் மாரி இருக்கும். அத வந்து நம்ம கீழேருந்து மேல எடுத்துட்டு போவாங்க. நம்மளெல்லாம் உட்கார வச்சு. அங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு சில ரைட்ல வந்து ஹைட் செக் பண்ணுவாங்க. லோகன் வந்து அந்த ஹைட்டுக்கு இருக்கானான்னு பார்த்தாங்க. அப்புறமா வந்து உட்கார வச்சு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் தான் வந்து நம்ம தீம் பார்க்ல வந்து அந்த ஹைட் கொஞ்சம் பிரச்சனையாகும். குழந்தைங்க நாங்க வந்து அதனாலே பசங்க போற ரைடா தான் போனோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த மரத்து உச்சி வரைக்கும் அந்த ஹைட் இருக்கும். கீழ பார்த்தா தெரியும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கர அந்த ஒரு எல்லாமே வந்து இந்த தீம் பார்க்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஒரு த்ரில்லான மூமெண்ட் வந்து அந்த ஒரு 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 செகண்ட் 2 அந்த கொஞ்ச நேரம் தான். அது இப்படி போகும்போதெல்லாம் ஒண்ணும் தெரியல. ஆனா கீழ டக்குன்னு வரும்போது தான் ஒரு மாரி எல்லாருக்கும் வயிறு கூசுச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. She was okay? இதுதான் நாங்க லாஸ்ட் ரைட் பண்ணோம். அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ல பார்த்தா தெரியும். நாங்க என்டர் ஆவோம்ல அந்த இடம் அது. ரொம்ப பெரிய வாட்டர் பார்க் இது. அதே மாரி நெறைய ரைட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னான ரைட்ஸ்லாம் நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே கிளீனா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து நமக்கு வந்து குடுத்த அந்த டிக்கெட்டோடயே வந்து இன்க்ளூடட். நெறைய ஃபுட்டு வந்து இங்க அவைலபிளா இருக்கும். அ ந நெறைய பீட்ஸா இதெல்லாம் கூட வாங்கி நடுவுல சாப்பிட்டானுங்க. நான் அதெல்லாம் எடுக்க முடியல. நாங்க முடிச்சுட்டோம். இங்க ஆக்சுவலா லேசி பூல் ஒண்ணு இருந்தா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருப்போம். அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து என்னன்னா, நம்ம வெளியில போயிட்டு உள்ள திரும்ப வர்ற மாரி இருந்துச்சுன்னா, இவுங்க வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு மார்க் மாரி நம்ம கையில வைப்பாங்க. நம்ம இந்த மார்க்க வந்து வச்சிருந்தா, திரும்ப வந்து உள்ள போகலாம். நம்ம எத்தன தடவ வேணாலும். பட் மார்க் இல்லாம வெளியில வந்துட்டோம்னா, திரும்ப போ முடியாது. நாங்க எல்லாமே முடிச்சுட்டோம். ஒரு 2 மணி 10 to 2 வரைக்கும் நாங்க இங்க என்ஜாய் பண்ணோம். இப்ப நாங்க கிளம்பிட்டோம். விஸ்கான்சன் டெல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தீம் பார்க் எல்லாமே. கிட்ஸோட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாரி எனக்கு இது வந்து 2வது தடவ. ஃபஸ்ட்டு டைம் நல்லாவே என்ஜாய் பண்ணுனேன். இப்போ வந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணானுங்க. ஈகனுக்கும், லோகனுக்கும் ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க் இது. அவனுங்க இதுக்கு முன்னாடி தீம் பார்க் மாரி இந்த மாரி போனதில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் போறானுங்க. லோகன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவங்க அப்பாவ விடவே இல்ல. கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுட்டே இருந்தான். பயங்கர குளிர்ல கூட நடுங்குனான். பட் என்ஜாய் பண்ணான் நல்லா. ஒரு மெமரபிளான ஒரு எங்களுக்கு வந்து ஒரு இது என்ன சொல்றது? ட்ரிப் இது. இப்போ நாங்க வந்து ஒரு பிரேக் எடுக்கிறோம். ஒரு ஒரு 2 1/2 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணி வந்து 2 1/2 ஹவர்ஸ் வந்து ஒரு பிரேக்கு. பிரேக்ல வந்து ஒரு இஞ்சி டீ போட்டு எல்லாரும் குடிச்சோம். பசங்கள்லாம் விளாண்டுட்ருக்கானுங்க. நான் இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, இஞ்சி டீ குடிச்சுக்கிட்டோம். அதே மாரி இஞ்சி வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து பசங்களுக்கு குடுத்துக்கிட்டேன் நானு. ஏன்னா தண்ணி மாறுறது, அந்த கிளைமேட் எல்லாத்துக்குமே பசங்களுக்கு ஒரு மாரி இருக்கும்ல, அதனால. ஆர்வி இருக்கனால நம்மளே டக்குன்னு ஒரு டீ போட்டு எல்லாரும் இப்படி நம்ம ஊர டீ கடையில உட்காந்து குடிக்கிற மாரி ஜாலியா பேசிட்டு, குடிச்சிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க அடுத்த ட்ரைவ் பண்ணோம். டீ பிரேக் அப்புறம் நாங்க கிளம்பிட்டோம். இப்ப நாங்க திரும்ப ஒரு 3 ஹவர்ஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு, அப்புறம் தான் வந்து டின்னர் பிரேக். ஏன்னா, எங்களுக்கு வந்து விஸ்கான்சன் டெல்ஸ்லேருந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து டிரைவு. நடுவுல வந்து நாங்க டின்னர் பிரேக்லாம் எடுக்கிறனால, நைட்டு வந்து 1:00 தான் வீட்டுக்கு வந்தோம். எங்க வீட்டுக்கு வரதுக்கு 1:30 ஆயிடுச்சு.
இப்போ வந்து இந்த கேஸ் ஸ்டேஷனில் தான் வந்து நாங்கள் ஒரு டின்னர் பிரேக் எடுத்தோம். இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம். டின்னர் வந்து நாங்கள் மாவெல்லாம் இருந்ததுனால இட்லி ஊற்றிட்டேன். பசங்களுக்கு வந்து பாஸ்தா செஞ்சிட்ருக்கேன். லோகன் வந்து லோகன் ஈகன்லாம் வந்து பாஸ்தானா கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிடுவானுங்க. பசங்களுக்கு வந்து பாஸ்தா. ஸோ அது ரெடி ஆகிட்டு இட்லி வேகிற டயத்தில் வந்து ரிலாக்ஸ்டாக வெளியில் எல்லோரும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பசங்க ஓடி விளாண்டுட்டு இருந்தானுங்க. ஸோ இட்லி வேகிற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆனோடனே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நான் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சட்னியெல்லாம் வச்சுருந்ததுனால ஸோ இட்லி மட்டும்தான் நான் பண்ணினேன். க்ளீனிங் வேலை கூட எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வரனால நாங்கள் எதுவுமே ஜஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பேக் பண்ணி கிளம்பிட்டோம். ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த தக்காளி தொக்கெல்லாம் வந்து 3 நாளைக்குமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே லைட்டாக இருந்தாலும் நமக்கு ஃபில்லிங்கான டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்தோம். எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 1:00 ஆகிடுச்சு. ஃப்ரெண்டெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டு ஏரியாவுக்கு வந்துட்ருக்கோம். பயங்கர இருட்டு. பசங்கள்லாம் வர பயங்கர டயர்டு. ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப மெமரபிளான ட்ரிப்பு. ரொம்ப சந்தோஷமாகவும் பயங்கர ஒரு ஃபன்னாகவும் போணுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த 3 நாள் லாங் வீக்கெண்ட் ட்ரிப். இந்த ட்ரிப் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிப் விலாக் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ராவல் விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எந்த மாதிரியான விலாக் வந்து என்னோடய வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.